கேரளாவில் ரயில் மோதி மதுரையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பேட்டை பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் இன்று காலை ஒரு ஆணின் சடலமும் பெண்ணின் சடலமும் காணப்பட்டது. இந்த சடலங்கள் தொடர்பாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்ததையொட்டி தொடர்ந்து சென்று சடலத்தை திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் உயிரிழந்த இருவரும் மதுரையைச் சேர்ந்த வினோத் கண்ணன் மற்றும் ஹரி வித்தலாட்சி என்பது தெரிய வந்தது. இருவர் தொடர்பாக மதுரையில் விசாரித்த போது ஏற்கனவே மதுரையில் உறவினர்களான இருவரும் மாயமாகி இருந்ததாகவும் அவர்களை உறவினர்கள் தேடி வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருவரது சடலங்களும் அங்கு ரயில் தண்டவாளத்தில் காணப்பட்டதால் இது தற்கொலையா விபத்தா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இருப்பினும் அந்த பகுதியை பொறுத்தவரை வெளியிலிருந்து எளிதில் செல்ல முடியாது என்பதால் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருவரும் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் ரயில்வே போலீசாருக்கு இருக்கின்றது. அதை உறுதி செய்வதற்கான விசாரணையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருவரது சடலங்களும் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது.